வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோமிசில். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வங்கி லாக்கர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த வங்கி லாக்கரில் என்னென்ன பொருட்கள் வச்சு பாதுகாக்கலாம், எதையெல்லாம் வச்சு பாதுகாக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போல்லாம் வீட்டில் நகைகளை வைக்கிறது பதிலாக வங்கி லாக்கர்கள் தான் மக்கள் தேர்வு செய்கிறாங்க. இந்த லாக்கர்கள் பொதுவாக வாடிக்கையாளர்களுக்கு முதல் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் வங்கியால் ஒதுக்கப்படுகின்றன. இந்த வங்கி லாக்கரை தனிநபர்கள் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ, நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் மற்றும் இந்து கூட்டு குடும்பம் வாடகைக்கு எடுக்கலாம். இதற்காக ஒவ்வொரு வருடமும் வங்கியிடம் லாக்கர் வாடகை செலுத்த வேண்டும். இந்த வாடகை கட்டணங்கள் வங்கி இருக்கும் இடம், அதாவது பெருநகரம், நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் பொறுத்து மாறுபடும். அதே சமயம் லாக்கரின் அளவுகளை பொறுத்து, அதாவது சிறிய, நடுத்தர, பெரிய மற்றும் கூடுதல் பெரிய அளவுகளை பொறுத்து இந்த கட்டணம் மாறுபடும். பொதுத்துறை வங்கிகளின் வாடகை கட்டணங்கள் தனியார் துறை மற்றும் வெளிநாட்டு வங்கிகளுடன் ஒப்பிடும்போது குறைவாக உள்ளது. இந்த வங்கி லாக்கருக்கு விண்ணப்பம் செய்யும் அனைவரும் தங்கள் KYC ஆவணங்களை புகைப்படங்களுடன் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும். அதன்பின் வங்கி நீங்கள் வங்கி லாக்கரை பயன்படுத்தும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கோடிட்டு காட்டும் லாக்கர் ஒப்பந்தத்தை வழங்கும். இந்த சட்டப்பூர்வ ஒப்பந்த ஆவணத்தில் நீங்களும் வங்கி பிரதிநிதியும் கையொப்பமிட வேண்டும். அதன்பின் வங்கி லாக்கரை பயன்படுத்துவதற்கு செக்யூரிட்டி டெபாசிட் செய்ய வேண்டும். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் தொகையானது வங்கிக்கு வங்கி மாறுபடலாம். அதன்பின் உங்கள் வங்கி லாக்கருடைய தனித்துவமான ஒரு சாவி உங்களிடம் ஒப்படைக்கப்படும். வங்கி லாக்கரை திறக்க 2 சாவிகள் தேவைப்படும். ஒரு சாவி வாடிக்கையாளரிடமும் மற்றொரு சாவி வங்கி மேலாளரிடமும் இருக்கும். 2 சாவிகளும் செருகப்படும் வரை லாக்கர் திறக்கப்படாது. ஒரு வாடிக்கையாளர் வங்கிக்கு சென்று தனது லாக்கரை திறக்க விரும்பும் ஒவ்வொரு முறையும் வங்கி மேலாளரும் அவருடன் லாக்கர் அறைக்கு செல்வார். லாக்கர் திறக்கப்பட்ட பிறகு வங்கி அதிகாரி அறையை விட்டு வெளியேறிவிடுவார். தற்போது வாடிக்கையாளர் லாக்கரில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களை முழுமையாக திறந்து பார்க்கலாம். தேவையானது எடுத்துக்கொண்டு மாற்றியும் வைக்கலாம். அடுத்து வங்கி லாக்கரில் அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வங்கி லாக்கர்கள் பொதுவாக மதிப்புமிக்க பொருட்களை சேமிக்க பயன்படுத்தப்படுகின்றன. அவை என்னென்னா தங்கம், வெள்ளி, வைரங்கள் மற்றும் பிற விலைமதிப்பற்ற உலோகங்கள். மேலும் சட்ட ஆவணங்களான உயில்கள், தத்தெடுப்பு ஆவணங்கள், சொத்து பத்திரங்கள். மேலும் நிதி ஆவணங்களான பரஸ்பர நிதிகள், பாண்டு பத்திரங்கள், பங்கு சான்றிதழ்கள், வரிகள் மற்றும் காப்பீட்டுக் கொள்கைகள் தொடர்பான ஆவணங்கள் போன்றவற்றை வங்கி லாக்கரில் வைத்து பாதுகாக்கலாம். இப்போது வங்கி லாக்கர்லேருந்து தடை செய்யப்பட்ட பொருள் என்னென்னு பார்க்கலாம். பணம் மற்றும் கரன்சி, ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள், போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள், நச்சுத்தன்மை வாய்ந்த மற்றும் அரிக்கும் அல்லது கதிரிக்கத்தன்மை கொண்ட எந்த ஒரு பொருளும் லாக்கரிலிருந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஆகும். அடுத்தது இந்த லாக்கர் சாவியை தொலைச்சிட்டா என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் லாக்கர் சாவியை தொலைத்து விட்டால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது வங்கி கிளை மேலாளருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். பின்னர் சாவியை தொலைத்ததற்காக FIR பதிவு செய்ய வேண்டும். பின்னர் வங்கி உங்கள் லாக்கருக்கு டூப்ளிகேட் சாவியை உருவாக்கி கொடுக்கும். இதற்கான முழு செலவையும் வாடிக்கையாளரை ஏற்க வேண்டியிருக்கும். நீங்கள் லாக்கரை வருடத்திற்கு ஒரு முறையாவது இயக்க வேண்டும். ஒரு வருடத்தில் 12 முறைகள் வரை இலவசமாக பயன்படுத்தலாம். அதன் பிறகு வங்கிகள் ஒவ்வொரு முறைக்கும் கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கின்றன. இந்த கூடுதல் கட்டணங்கள் வாடிக்கையாளரின் வங்கி கணக்கிலிருந்து கழித்துக் கொள்ளப்படும். திருட்டு, தீ விபத்து, கொள்ளை போன்ற சம்பவங்களால் வாடிக்கையாளர்களுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் வங்கிகளே பொறுப்பாகும். இந்த சூழ்நிலையில் வாடிக்கையாளர்கள் செலுத்தும் ஆண்டு வாடகையின் 100 மடங்கு தொகையை வங்கி அவர்களுக்கு இழப்பீடாக வழங்கும். அடுத்து நாமினியை பற்றி பார்க்கலாம். வங்கிகள் உங்களுக்கு ஒரு நாமினியை வைத்திருக்க அனுமதிக்கிறாங்க. லாக்கர் உரிமையாளர் எதிர்பாராத விதமாக இறக்கும்போது அவர் யாரை வாரிசுதாரர் என குறிப்பிட்டு இருக்கிறாரோ அவர் லாக்கரை பயன்படுத்தும் உரிமையை வங்கியில் வழங்கும். இந்த புதுப்பிக்கப்பட்ட விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை புரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலமாக ஆர்டர் செய்தால் பொருட்கள் உங்கள் வீட்டை வந்து சேரும்.